நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜேர்மன் என்ற பெயரில் இயங்கும் முகநூல் பக்கத்தின் ஊடாக ஜேர்மனிக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்து தருவதாக கூறி பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தினகரனுக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த மோசடியில் திருகோணமலையை சேர்ந்த யோகநாதன், சஞ்சீவ் மற்றும் மட்டக்களப்பை சேர்ந்த தர்மலிங்கம் மிதுசன், தர்மலிங்கம் கிசோனி ஆகியோர் தொடர்புடையவர்கள் என பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இந்த சம்பவத்தில் இதுவரை சுமார் 20 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு மாணவரிடமிருந்தும் சுமார் 18 லட்சம் வீதம் பணம் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மட்டக்களப்பில் இயங்கி வரும் சுதா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் ஊடாகவே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அந்நிறுவனத்தின் தலைமையகம் ஜேர்மனியிலும் கிளை அலுவலகம் மட்டக்களப்பிலும் இயங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அயல்சி தகுதி இன்றி ஜெர்மனிக்கு அனுப்பி வைப்பதாக உறுதியளித்து பணத்தை பெற்று ஏமாற்றியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இவ்வாறான நடவடிக்கைகளால் பலர் உரிய ஆவணங்கள் மற்றும் வேலை அனுமதிகள் இன்றி வெளிநாடுகளுக்கு சென்று ஜேர்மனி மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் கட்டுமான தொழில்களில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். எனவே இதுபோன்ற வாக்குறுதிகளை நம்பி பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் என பாதிக்கப்பட்டவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இவர்களது இத்தகைய சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் உரிய அதிகாரிகள் உடனடியாக விசாரணைகள் மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாகவும் தினகரன் சார்பாகவும் கோரிக்கை விடுக்கின்றோம். குற்றத்தை அம்பலப்படுத்துவோம், குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன்.com உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும். உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும். குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும். இதுவோ தனியார் ஊடகமாகும்.